என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானும் எல்லாரையும் போல நிறைய விஷயங்களில் அழுது புலம்பி தனிமையை அனுபவித்து எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான் இந்த சேனலில் நான் கொடுக்குறது. அதை தாண்டி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது ஏதாவது உபயோகமாக இருந்தால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நம்மளை போல தான் எல்லோரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு எனக்கு சில நேரங்களில் நான் கஷ்டப்படும் போது தோணும். இப்போ அட்லீஸ்ட் நம்ம எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தோன்னு நம்ம சொன்னோன்னா அது எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் யோசித்து கொடுக்குறது. இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. பிரபஞ்சம் என்ன, அது யார், எங்கே இருக்காங்க? பிரபஞ்சங்கிறது நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல். அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளில் கொஞ்ச நேரமாவது நம்ம தனிமையை ஒதுக்கி தான் ஆகணும். தியானத்திற்கு அந்த தனிமையை பயன்படுத்தினோன்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த பிரபஞ்சத்தை உணர்ந்துட முடியும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் பிரபஞ்சம் அப்படின்றதுக்குள்ளே இணைப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி, அதாவது என்னன்றதை உணர்றதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒரே விஷயம் தெரிஞ்சோ தெரியாமையோ தியானம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அது பண்ண அப்போ தான் புரிஞ்சுது, நமக்குள்ளேயே இருக்கிற வழிகாட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம ஆன்மா, நம்ம குரு, அதுதான் நமக்கு வழிகாட்டும். அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ வெளியில் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் அது புரியறதுக்கு நான் டைம் நிறைய கொடுத்தேன். என்னோடய காலங்கள் நிறைய வீணாச்சு. அதுக்கு நடுவில் எல்லோரையும் போல் நிறைய காயங்கள், நிறைய பேர் கொடுத்துட்டு போன நிறைய காயங்களும் வலிகளும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி தான் லைஃப்பில் நம்ம முன்னுக்கு வந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வலியும் தாண்டி வர்றதுக்குள்ளே நம்ம படுற பாடு சொல்கிறது ரொம்ப சுலபம். பட் என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது. அதை நம்ம கடந்து தான் வரணும். அப்படி அந்த வலிகளும் வேதனைகளும் அவமானங்களும் துரோகங்களும் தாண்டி நம்ம வரணும் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு ஒரே வழி நம்ம கவனிக்கிறது, நமக்குள்ள நம்ம கவனிக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சொல்லும்போது என்ன, நம்ம ஏற்கனவே ப்ரெஷரில் இருக்குது மைண்ட், இதில் எங்கேருந்து நான் அமைதியாக உட்காருறதுன்னு கண்டிப்பாக தோணும். உட்காரவும் முடியாது. ஆனால் இதுக்கு என்ன தான் இப்போ சொல்யூஷன் அப்படின்னா, இது ஒன்று தான் சொல்யூஷனாக இருக்குது. ஆரம்பத்தில் நம்ம அப்படி உட்காரும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக 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 உங்களுக்குள்ளே அந்த உட்கார உங்களை விட்டு தேவையில்லாத அத்தனை நெகட்டிவ் எமோஷன்ஸும் வெளியில் போகிறது நம்மளால் பார்க்க முடியும். அது போக போக நம்ம மனசு கொஞ்சம் அமைதி அடையும். நம்ம மனசு அமைதி அடைய நமக்கு என்ன பண்ணணும், நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், இது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு காலகட்டத்தில் தியானம்னா என்னன்னே தெரியாதனா சும்மா உட்காந்து பார்ப்போமே அப்படின்னு உட்கார ஆரம்பித்து, அதுக்கப்புறம் உட்கார்றது, அந்த தியானம் பண்ணுறதுங்கிறதே ஒரு பழக்கமாக ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படின்லாம் அதிகபட்சமாக நான் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது அதிகபட்சமாக தெரிஞ்சுது. இன்னும் இதை விட அதிகமாக பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அப்படி பண்ண தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் உருவாச்சு. உடனேலாம் அது நடந்துடாதுங்க. தியானம் பண்ண நீங்கள் அதுக்குள்ளே பயணிக்க உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பேசுகிறது தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே சரியாக அது வழி நடத்தி போகிறத உணர முடியும். நிறைய கோவங்கள் அதெல்லாம் அப்படியே விட்டு விலக ஆரம்பிக்கும். எல்லாரையும் சரி வேண்டாம் இது போட்டோம் அப்படின்னு மன்னிக்கிற தன்மை வந்துடும். எல்லா உயிர்களையும் சமமாக பார்ப்போம், எல்லா உயிர்களையும் அன்பாக பார்ப்போம், எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரி நேசிக்க ஆரம்பிப்போம். அப்போது நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம் இல்லையா கேள்விகள், அவங்க எனக்கு இப்படிலாம் பண்ணிட்டு போனாங்க, அவங்கள நான் எப்படி மறக்கிறது, மன்னிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. இதுக்கு நான் நம்மளோட இன்னொரு சேனலான விருட்சம் யோகா அக்குபஞ்சர், அந்த சேனலில் நான் நிறைய பதில்கள் அந்த பிரபஞ்சத்தை பற்றி சொல்லும்போது நான் கொடுத்துருப்பேன். அதையும் போய் பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் நம்மளோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ அதாவது நம்ம கேட்குறோம், என்னால் மன்னிக்க முடியல, அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோலாம் என்னை ஏமாற்றிட்டு போனவங்கள நான் எப்படி மன்னிப்பேன்னு. இதுக்கு ஒரே வழியும் தியானம் தான். என்னடா எல்லாத்துக்கும் அதே பதில் சொல்கிறேன் அப்படின்னா வேறு வழியே இல்லைங்க. அதை பண்ணால் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கிற அத்தனை வலிகளும் ஏமாற்றங்களும் காயங்களும் மறைஞ்சு போகிறத நம்ம உணர முடியும். நம்ம யாருன்னு நம்மளை உணர முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்தராக நம்ம இனிமேல் எப்படி போகணும், வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர முடியும், நம்மளை நமக்குள்ளே போய் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம லைஃப் பர்பஸ் என்ன, எதற்காக தான் பிறந்தோம், தினம் ஒரே மாதிரி ரொட்டீனாக போகுது அப்படின்னு இதெல்லா கேள்விக்கும் மிகப்பெரிய பதிலாக உங்கள் உள்ளுணர்வே வரும். அந்த பிரபஞ்சம் தேடிட்டு இருக்கிற அந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே இருக்கிறத உங்களால் உணர முடியும். அந்த இறை சக்தி உங்களை வழி நடத்தி போகிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும்.
ஏன்னா இன்னைக்கு வலி இல்லாத வாழ்க்கையே கிடையாது இல்லையா? அப்படி அனுபவிச்சிருப்போம் ஒவ்வொருத்தரும். எத்தனையோ விதமான காயங்கள் பொருளாதார ரீதியாக அனுபவிச்சிருப்போம். ஒரு மனிதர்கள் நம்மளை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், எத்தனையோ பேர் காயப்படுத்திட்டு போயிருக்கலாம். இல்லை நம்மளால் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி நான் கீழே விழுறேங்க, எனக்கு சப்போர்ட்டே இல்லை, யாருமே இல்லைன்ற அந்த மிகப்பெரிய வலி. இப்படி எத்தனையோ வலிகள் இருக்குது இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொடுக்கறது தியானம் மட்டும்தான். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம், பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை, எப்போலாம் நேரம் கிடைக்குதோ 10 நிமிஷம் நேரம் கிடைச்சா கூட சரி, அந்த 10 நிமிஷம் கண்களை மூடி அமைதியாக உங்கள் மூச்சு காற்றை மட்டும் கவனிங்க. நீங்கள் பெருசாக மூச்சு பயிற்சியோ எதுவுமே செய்ய வேணாம், கண்களை மூடி அந்த மூச்சு காற்றை கவனித்தா மட்டும் போதும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கவனிக்க சில பேர் சொல்லுவாங்க, நான் தியானத்தில் உட்காந்தோடனே எனக்கு எக்கச்சக்கமாக தாட்ஸ் வருது, மொத்த நெகட்டிவ் என்னமோ அப்போ தாங்க வருது, அது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அது ரொம்ப நல்லது. ஏன்னா தியானத்தில் உட்காரும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுங்கிறதே நீங்கள் அப்போ தான் கவனிக்கிறீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குன்னா? அப்போவே நீங்கள் கவனிப்பாளராக மாறிடுறீங்க. இதுதான் தியானத்தோட முதல் படி. ஸோ இப்படி யாருக்காவது தியானத்தில் உட்காரும்பொழுது எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா கவலையே படாதீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இதற்கு அதிகாலை நேரம் ரொம்ப அற்புதமான நேரமாக இருக்குங்க. ஏன்னா நான் பண்ணதை நான் சொல்கிறேன். அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் எழுந்துக்க முடியலன்னு இப்போ நம்ம சாதாரணமாக சொல்கிறோம்ல. ஏன்னா இப்போ நமக்கு எந்த ஒரு ஆம்பிஷனும் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சோம்பேறித்தனம் இருக்கலாம், ஒரு குறிக்கோளே இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு வழியை அனுபவித்து தோண்டி விழுந்து நிற்கும்போது திரும்பி எழுந்துக்கணும்னு தோணும் பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு ஒரே வழி தியானம். அது பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து பண்ணி பாருங்கள். என்ன கோல் வச்சாலும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டாலும், என்ன விதமான குறிக்கோளாக இருந்தாலும் நிச்சயமாக அதை நீங்கள் அடைய முடியும். ஏன்னா அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்ச பேராற்றல் கொட்டி கிடக்கும். உங்களோட வந்து இந்த பிரபஞ்சம் உள்ளுணர்வாக வந்து பேசும், உங்கள் உள்ளுணர்வில் வழிகாட்டும். இதுதான் சரியான வழின்னு உங்கள் மனசுக்கே புரிஞ்சிடும். நீங்கள் யாரையும் தேடி போக தேவையில்லை. எத்தனை சவால்களான சூழ்நிலை வந்தாலும் சரி, ஒரே வழி எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அமைதியாக கண்ணை மூடி உங்களுக்குள்ளே நீங்கள் உட்காரணும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாலாம் நம்ம பெருசாக அப்படியே கிளாஸ் போய் எதுவுமே இல்லைங்க. எங்கே போனாலும் கடைசியில் ஒரே விஷயம், மூச்சு காற்றை கவனிக்கிறதுல தான் வந்து முடியும். ஏன்னா அந்த மூச்சு காற்றுல தான் எல்லா சக்தியும் எல்லா ஆற்றலும் இருக்குது. அந்த இறை சக்தி எங்கே இருக்குன்னு தேடுறோம்ல, அதுதான் நம்ம மூச்சு காற்று, அதுதான் நம்ம ஆன்மீகம், அதுதான் நம்மளோட குரு. என்ன வேணால் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்க்குற வரைக்கும், வாயில் பேசிகிட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு புரியாது. ஏன்னா இதே போல் நான் நிறைய வழிகளை சந்திக்கும் பொழுது நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் தியானம் தான். இன்றைக்கி இந்த அளவுக்கு மாற்றங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் தெரியும், நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஸோ இவ்வளோ அளவுக்கு நம்ம, அதாவது இந்த பிரபஞ்சத்து கூட இவ்வளோ இணைப்பாக மாற முடிஞ்சுது அப்படின்னாலே அதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது அந்த 10 நிமிஷம் ஆரம்பித்த தியானம். தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி 1 hour ஆச்சு, 2 hour ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி 6 மணி நேரம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கும் பொழுது பேசவே தோணாது. ஏன் பேசணும்னு தோண ஆரம்பிக்கும். அப்போது நம்மளோட வெளி உலகத்தோட அந்த கனெக்ஷனை நம்ம குறைச்சிப்போம். ஃபோன் பார்க்குறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சிட்டு இருந்தா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை மற்றவங்க கூட பேசுகிறது அதிகமாக, காசிப்போ எல்லாமே குறைஞ்சிரும். யூஸ்வலாக இதெல்லாம் எனக்கு இல்லை, இருந்தாலும் இன்னும் சுத்தமாக பேசுகிறது குறைஞ்சிது. அப்படியே அமைதியாக இருக்கணும்னு தோணுச்சு, அந்த அமைதியில் கவனிக்கணும்னு தோணுச்சு, நமக்குள்ளே நம்மளை பார்க்கணுன்னு தோணுச்சு. அப்போது உள்ளுணர்வு பேசுகிறத கவனிக்க முடிஞ்சுது. அப்போது அந்த உள்ளுணர்வு சரியாக தான் வழி நடத்துது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதற்கப்புறம் யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துக்காகவும் போய் நிற்கிறதுக்கோ கெஞ்சுறதுக்கோ, இல்லை ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக ஏங்கி அழணுமோ எதுவுமே தோணலை. எல்லாமே சரியாக தான் நடக்குதுங்கிறத மனசு உணர்த்த ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் சரி, ஓகே அந்த கொஞ்ச நேரம் கலங்கும், உடனே அடுத்த செகண்ட். இது எப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராக்டிஸில் வரும். எடுத்த எடுப்பில் எதுவுமே செய்ய முடியாது. தயவு செய்து ஒரு நாளைக்கு இன்னைக்கு இந்த செகண்ட் முடிவு பண்ணி உட்காடுறேன் அப்படின்னு ஆரம்பிங்க. அது இரவோ பகலோ, ஆனால் ஒரு சீக்கிரமாக நீங்கள் அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவி செய்யும். அந்த அதிகாலை அற்புத சக்தி அது, அதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த நேரத்தில் அமைதியாக உங்களுக்குள்ளே ஆழ்ந்து நீங்கள் போக முடியும். ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த பிரபஞ்சத்தை உணரணும், உங்களுக்குள்ளே அந்த இதய சக்தியை உணரணும்னா இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த ஒளி உங்கள் ஆன்மாவிலும் ஒளிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீங்களே பார்ப்பீங்க. எவ்வளோ தெளிவாக உங்கள் புத்தி, உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது பார்ப்பீங்க. உங்கள் புத்தி எவ்வளோ தெளிவாக யோசிக்குதுன்னு பார்ப்பீங்க. எது தேவையில்லைன்னு எல்லாத்தையும் பிரிச்சிடும். என்ன பேசணும், பேசக்கூடாது, எங்கே பேசணும் எல்லாமே புரிஞ்சிடும். எந்த ஒரு யார் விட்டுட்டு போனாலும் சரி, யார் கூட இருந்தாலும் சரி, எதை பற்றியுமே கவலையப்பட மாட்டீங்க. நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் போய் சேர வேண்டிய அந்த கோலை ரீச் பண்ணுவீங்க.
இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி தியானம் செய்கிறவங்க யாராவது இருந்தால் அதோட பலன்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு ஓரளவுக்காக தெளிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தெளிவை கொடுத்தது அந்த தியானம். அதை அந்த பிரபஞ்சம் இந்த வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னா இதுக்கு மூலதனம் தியானம். ஸோ நீங்களும் அதை செஞ்சு பார்த்து பயன்பெறணும்னு நானும் ஆசைப்படுறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.